ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிந்துக்குட்டி என்டர்டைன்மெண்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு சும்மா வீட்டில் போர் அடிக்குதுல்ல, அதாவது ஒரு படத்துக்கு போகிறோம். போயிட்டு என்ன படம்னு அவங்களுக்கு அங்கே சொல்கிறோம். ஓகே, இப்போ டைம் ஆயிடுச்சு. லீவு போர் அடி வீட்டில் சரி ஜாலியாக ஒரு படத்துக்கு போயிட்டு அப்படியே மார்க்கெட் போயிட்டு எல்லாம் வந்துடலாம். வாங்க வாங்க டைம் கிளாஸுக்கு போயிடுறேன். ஹாய். பயங்கரமா வெயில் அடிக்குது. தேவையில்லாத இப்ப சினிமான்னு ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. சரி போயிட்டு வரும். ரொம்ப போர் அடி, பாப்பா ஊசியே இருக்காதுல்ல, போர் அடிக்குது. போயிட்டு வரும் ஒரு 3 மணி நேரம். அவருக்கு இன்னைக்கு லீவு. சரி கொஞ்சம் ஜாலியா வெளில போயிட்டு வரலாம். ஸ்கூல் போயிருக்காங்க, வந்தாங்கன்னா எங்களுக்கு அவ்வளவுதான். பாப்பா வந்து சொல்லுங்க படிக்கிறது இப்போ பாப்பா லீவ் இருக்கப்ப அவளை ஏன் சொல்லி போல. ஓகே பாய். இப்ப என்ன கூட்டி போங்க. பாய். என்ன படத்துக்கு வந்திருக்கீங்க? பிளான் பண்ண மாதிரியே வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு, ஜாலியா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த டோர் வழியா ஒருத்தர் வருவாரு, அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைங்க, வர்றது வந்தாதான் தெரியும். உங்க ட்ரெஸ்ஸுக்கும் லைட்டிங்கும் மேட்சிங்கா இருக்குது. எப்படி தியேட்டர்ல சொட்டிங்களா முன்னாடி? பாருங்க, ரெட் கலர். இப்ப அப்படியே அம்மாவை பாருங்க, ரெட் கலர். ஓகே பை. படம் முடிச்சுட்டு வந்து பேசுவோம். வாங்க வாங்க வாங்க. எப்படி இருந்தது படம்? ஓகேவா? 5 ஸ்டார். 5 ஸ்டார்ல எத்தனை கொடுப்பீங்க? நான் 5 ஸ்டார் கொடுக்குறேன். படம் ஃபுல்லா பரோட்டா தான். பால் பரோட்டா, பன் பரோட்டா. தலைவன் தலைவி படத்துக்கு வந்தோம். சூப்பரா தான் இருந்துச்சு. பரோட்டா ஸ்பெஷல். போலாமா? எல்லா வீட்லயும் நடக்கிற ஒரு ஃபேமிலி பிளாக். என்னது புரியல? எல்லா வீட்லயும் நடக்கிற ஒரு ஃபேமிலி பிளாக். வாங்க ஜாலியா என்னம்மா கிளம்புறீங்களாம்மா? அம்மா கிளம்புறேன். எங்கம்மா போறீங்க? ஆக்சுவலி எனக்கு 5 o'clock தான் கிளாஸ். சீக்கிரமாக முடிச்சுன்னு இருக்கிறது தான் பார்க்குறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கனகாமரம் கூட அழகாக இருக்குது. அழகா இருக்குல்ல? ஆமாம் அழகாக இருக்குது. சாப்பிடுறியா? சாப்பிட்டு வித்தவுட் ஐஸ். டீ தானே? டீ சாப்பிடலாம் வாங்க. என்ன டீங்க? இஞ்சி டீ, சுக்கு டீ. தலைவலி. கத்தாதீங்க சார், மெதுவா பேசுங்க. கத்தாதீங்க, பேசுங்க. 2 டீ வேணுமா மேடம்? ஒரு ஜூஸ். ஃபீல் குட் மூவி தான். இன்னொரு டைம் கூட பார்ப்பேன் நான். ஆனால் இவங்க பார்க்க மாட்டாங்க, தலைவலி பாவம். வருவீங்களா இன்னொரு வாட்டி?
போதும் கையெழுத்து. ஏன் கத்துற? சரி சரி சரி. ஓகே பாய் சொல்லுங்க. டெய்லி நாங்கள் பார்த்துருக்கோம், டெய்லி நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறதுனால ரொம்ப போர் அடிக்குது. ஜூஸ் போகலாம். என்னதான் டீ குடிச்சு கப்பில் குடித்தாலும் அந்த கண்ணாடி கிளாஸில் குடித்தாதான் டீ மம்மிக்கு ரொம்ப பிடிக்கும். டீலாம் சாப்பிட மாட்டேன், டீ காஃபி எப்பயாச்சும் இந்த மாதிரி சாப்பிட்னா அது கண்ணாடி கிளாஸில் சாப்பிடுவேன். ஒவ்வொரு வாட்டி பழம் பறிக்கும் போதும் சரி, பூ பறிக்கும் போதும் சரி, இருக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. அது என்ன பண்ண, பூவெலாம் பறிச்சுட்டு காயெல்லாம் பண்ணிட்டு காய பறிச்சு அப்புறமா வாசல் கழுவணும், எல்லாமே பண்ணணும். செடிலாம் வளர்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. ஆனால் டெய்லி காலையில் சாயங்காலம் இது பெருக்கி இருக்கிறது அது ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது. சரி ஓகே, என்ன பண்ணலான்னா இப்போ சுண்டல் ஊற வச்சுருக்கேன். மசாலா சுண்டல் வேணுமா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சரி செய்யலாம். மசாலா சுண்டல் பாப்பாங்க வருவாங்க, ஸ்கூல் விட்டு கிளாஸ் விட்டு வருவாங்க, சினிமாவுக்கு போயிட்டு பெரியவளை அப்படியே கிளாஸில் விட்டுட்டு வந்தாச்சு வருவாங்க. 2 பேரும் வந்தாங்க. ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் மசாலா சுண்டல் செஞ்சால் சூடாக சாப்பிடுவாங்க. வாங்க மசாலா சுண்டல் செய்யலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு கிராம்பு போடலாம். போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு சும்மா கொஞ்சம் வதங்கின உடனே பூண்டு தட்டி போட்டுடலாம். ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டு தக்காளி போட்டுடலாம். தக்காளி பச்சை மிளகாய் போட்டு அது கொஞ்சமா வதங்கின உடனே கொஞ்சம் பண்ணிட்டோம். போடணுமான்னு தெரியல, கருவேப்பிலை போடணுமான்னு தெரியல, போட்டு வைப்போம். சுண்டல் சட்னி சுண்டல் போட்டு கொஞ்சமா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். வைக்கவே மாட்டேங்க கரம் மசாலா. போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் தனியா, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு தண்ணி அதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி வைக்கலாம். தண்ணி வச்சுட்டு நல்லா விசில் ஓட்டேன், 4-5 விசில் ஓட்டும்.
ரெடியா இருக்கும். சுண்டல் வந்துட்டு இருக்கான்னு பார்க்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். கொஞ்சம் சுண்டலை மட்டும் கொஞ்சமாக மசிச்சு வைக்கலாம். கொஞ்சம் சுண்டல் மட்டும் மசிக்கலாம் அப்படியே. வேகட்டும். என்ன மம்மி பட்டாணி மசாலா சுண்டல் ரெடியா? சுண்டல் ரெடி. கிளாஸ் போயிருந்தல, ரெடி பண்ணியாச்சு. ஓகேவா? இன்னும் மிஸ்ஸிங்மா. என்னதுப்பா? மாங்காய். மாங்காய். ஓ கிடைக்கலையா? வாங்கி வந்துக்கலாமா? நாமே இல்லையா? சரி பாரு. வடை கொஞ்சமாக செஞ்சேன். ஒரு 4 வடை மட்டும் செஞ்சேன். வீடியோ எடுக்க யாரும் இல்லை, டேடி இல்லையா, உங்களை கூட்டினார் வந்துட்டாரா. கேரட் போட்டிருக்கேன். ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு மசாலா சுண்டல் ரெடி. ஓகே, நானும் சாப்பிட வரவா? என்னோட நீங்களான ஆசை. அப்பாவோட சைல்ட்ஹுட் ஃபேவரட். ரெடி? சூப்பரா? எப்படி எல்லாரும் சாப்பிடலாம். மறுபடியும் எங்கே போய் கொஞ்சம் பக்கம் காட்டவும். ஸ்ரீபாப்பா உங்களுக்காக. தேங்க்யூ. உங்களுக்காக இதுதான் நம்ம லைட்டா எழுத சும்மா லைட். வாங்க. இல்லம்மா ஏதாச்சும் பேச, நான் நிறைய பேசியிருக்கோம் வீடியோல. ஹலோ எவ்ரிவன். இது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி